மாமல்லபுரம். இந்த பேரை கேட்ட உடனேயே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது என்ன? அந்த பிரம்மாண்டமான கற்சிற்பங்கள், அப்புறம் கடற்கரையோரம் இருக்கிற அந்த கோவில். ஆனா இந்த கல் அதிசயங்களுக்கு நடுவுலயே ஒரு உயிருள்ள ஆன்மீக ரகசியம் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க அந்த ரகசியத்தை நாம தேடி போலாம். உலகம் முழுவதிலிருந்தும் வர்ற சுற்றுலா பயணிகள் கடற்கரை கோவிலையும் பஞ்சபாண்டவர் ரதங்களையும் பார்த்து வாயடைச்சு போறாங்க. ஆனா அதே கற்சிலைகளுக்கு நடுவுல ஆழ்வார்களால பாடப்பட்டு இன்னைக்கும் பூஜைகள் நடக்கிற ஒரு ஜீவனுள்ள கோவில நிறைய பேர் கவனிக்காமலேயே போயிடுறாங்க. இதுதாங்க மாமல்லபுரத்தோட ரெண்டு முகம். ஒரு பக்கம் உலகம் முழுக்க கொண்டாடுற கல் சின்னங்கள், இன்னொரு பக்கம் யாருக்கோ அவ்வளவா தெரியாத ஆனா உயிருள்ள ஒரு கோவில். சொல்லப்போனா இந்த கோவிலுக்குள்ளதான் மாமல்லபுரத்தோட ஆன்மாவே இருக்கு. சரி, அப்படி என்னதான் ஸ்பெஷல் இந்த கோவிலுக்கு? இங்க இருக்கிற தெய்வம் ஏன் மத்த தெய்வங்கள் மாதிரி இல்ல? இந்த ஒரு கேள்விக்கான பதில்தான் மாமல்லபுரத்தோட முழு ஆன்மீக வரலாற்றையும் நமக்கு அப்படியே படம் பிடிச்சு காட்ட போகுது. இந்த கோவிலோட கதையை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம முதல்ல இந்த இடத்தோட பழைய பேரை புரிஞ்சுக்கணும். ஏன்னா முதல் ரகசியமே அந்த பேர்ல தான் ஒளிஞ்சிருக்கு. இந்த இடத்தோட உண்மையான பழமையான பெயர் திருக்கடல் மல்லை. சிம்பிளா சொல்லணும்னா கடலும் மலையும் ஒன்னா சேர்ற இடம். இது வெறும் பேர் மட்டும் இல்லைங்க, பல்லவர் காலத்துல இந்த ஊர் எவ்வளவு செழிப்பா இருந்ததுன்றதுக்கான ஒரு வரலாற்று அடையாளம். பாருங்க, திருமங்கை ஆழ்வாரே பாடியிருக்காரு, கலங்களில் கொண்டு வந்த செல்வங்கள் கடல் மல்லை கரையில் வந்திறங்கும்னு. சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, வெளிநாடுகள்ல இருந்து கப்பல் கப்பலா செல்வம் வந்து இறங்குற அந்த காலத்துல எவ்வளவு பரபரப்பான ஒரு துறைமுக நகரமா இது இருந்திருக்கும். இப்போ இந்த கோவில் எப்படி உருவாச்சுங்கிற அந்த சுவாரஸ்யமான புராண கதைக்குள்ள போகலாம். இந்த கதையோட ஹீரோ புண்டரீக ரிஷின்னு ஒரு முனிவர். அவரோட அசைக்க முடியாத பக்தி தான் எல்லாத்துக்கும் காரணம். புண்டரீக ரிஷிக்கு ஒரே ஒரு ஆசை, பார்க்கடல்ல இருக்கிற மகாவிஷ்ணுவுக்கு தாமரப்பூவா அர்ப்பணிக்கணும்னு. ஆனா நடுவுல இந்த கடல் இருக்கே, உடனே ஒரு சபதம் எடுத்தாரு. இந்த கடலையே வத்த வச்சிடுறேன்னு சொல்லி ஒரு சின்ன கூடைய வச்சு தண்ணியா இறக்க ஆரம்பிச்சாரு. அப்போ ரொம்ப வயசான ஒரு பெரியவர் அங்க வந்து, அப்பா ரொம்ப பசிக்குது, சாப்பாடு வேணும்னு கேட்டாரு. ரிஷியும் மனமிறங்கி அவருக்காக சாப்பாடு தேடி போனாரு. ஆனா அவரு திரும்பி வந்து பார்த்தப்போ அங்க ஒரு தெய்வீக அதிசயம் அவருக்காக காத்துட்டு இருந்தது. உண்மை என்ன தெரியுமா? அந்த பெரியவரா வந்தது வேற யாரும் இல்ல, சாட்சாத் மகாவிஷ்ணுவே தான். ரிஷியோட பக்திய பார்த்து அசந்து போன கடவுள் அவரோட கருணையும் எந்த அளவுக்கு இருக்குன்னு சோதிக்கத்தான் இந்த ஒரு சின்ன திருவிளையாடலையே செஞ்சிருக்காரு. அந்த புராண கதையோட கிளைமேக்ஸ்ல நடந்த ஒரு விஷயம்தான் இன்னைக்கு நாம கோவிலுக்குள்ள பாக்குற அந்த ரொம்பவே தனித்துவமான தெய்வ வடிவமா உருவெடுத்து நிக்குது. ரிஷியோட பக்தியையும் கருணையும் பார்த்து நெகிழ்ந்து போன பெருமாள் அவர் கொண்டு வந்த தாமரை மலரை வாம்பிக்கிறதுக்காக அந்த கடற்கரை மணல்லையே அப்படியே படுத்துட்டாரு. அந்த ஒரு அற்புதமான தருணத்தை தான் நாம இன்னைக்கு ஸ்தலசயன பெருமாளா தரிசிக்கிறோம். ஸ்தலசயன பெருமாளுக்கும் நம்ம மத்த கோவில்கள்ல பாக்குற பெருமாளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. பொதுவா பெருமாள் ஆதிசேஷன்கிற பாம்பு மேலதான் படுத்திருப்பாரு. ஆனா இங்க அவர் வெறும் தரையில, அதாவது ஸ்தலத்துல படுத்திருக்காரு. அதனாலதான் ஸ்தலசயன பெருமாள்னு பேரு. அது மட்டும் இல்ல, அவர் கால் கிட்ட பூதேவியோட தன் பக்தரான புண்டரீக ரிஷியும் இருக்காரு. இது ரொம்பவே அபூர்வமான ஒரு நெகிழ்ச்சியான காட்சி. அது மட்டுமல்ல, அவருடைய ஒரு கை உபதேச முத்திரையில இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவர் தன் பக்தருக்கு ஒரு குருவா இருந்து ஞானத்தை உபதேசிக்கிறாருன்னு அர்த்தம். சோ இது வெறும் ஒரு தேவ தரிசனம் மட்டும் இல்ல, ஒரு ஞான தரிசனமும் கூட. இந்த கோவிலோட ஆன்மீக முக்கியத்துவம் இதோடு முடியலங்க. இன்னொரு பெரிய சிறப்பும் இதுக்கு இருக்கு. இது 12 ஆழ்வார்கள்ல ஒருத்தர் அவதரிச்ச புண்ணிய பூமி. ஆமாங்க, 12 ஆழ்வார்கள்ல 2வது ஆழ்வாரான பூதத்தாழ்வார் இங்கே இருந்த ஒரு குறுக்கத்தி பூவிலிருந்துதான் அவதரிச்சதா புராணம் சொல்லுது. அன்பையே விளக்கா ஏத்தி கடவுளை வழிபட்ட அந்த மகானுக்காக இந்த கோவிலுக்குள்ள ஒரு தனி சந்நிதியே இருக்கு. சரி, இவ்ளோ விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் மாமல்லபுரத்தை நீங்க பாக்குற விதமே கண்டிப்பா மாறி இருக்கும். இனிமே உங்க பயணம் எப்படி இருக்க போகுது? அதனால அடுத்த தடவை நீங்க மாமல்லபுரம் போனீங்கன்னா வெறும் சிற்பங்களையும் கட்டிடங்களையும் மட்டும் பார்த்துட்டு திரும்பி வந்துடாதீங்க. அந்த சிற்பங்களுக்கெல்லாம் உயிரா ஜீவனா இருக்கிற இந்த ஸ்தலசயன பெருமாளையும் தரிசனம் பண்ணுங்க. அப்போதான் அந்த ஊரோட உண்மையான உயிருள்ள ஆன்மாவை நீங்க முழுசா உணர முடியும். இந்த ஒரு கோயில் மாதிரியே நமக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு நாம நினைச்சிட்டு இருக்கிற பிரபலமான இடங்கள்ல இன்னும் நம்ம பார்க்காத, கேட்காத, உணராத எத்தனையோ ஆழமான ரகசியங்கள் ஒளிஞ்சிட்டு இருக்கலாம் இல்லையா? யோசிச்சு பாருங்க.